ஓம் கம் கணபதி நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 24/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். மாலை 6 மணி 7 நிமிடம் வரை, பின்பு பரணி நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி. மதியம் 1 மணி 20 நிமிடம் வரை, பின்பு சஷ்டி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ராசிபலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சந்திரன் 4ஆம் வீட்டு அதிபதி சனியின் வக்ர திருஷ்டியில் உள்ளதால் மனசஞ்சலம், சற்று கவலைகள், காரிய தடங்கள் சற்று வந்து போகும். தேவையில்லாத பிரச்சனைகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். சகோதர சகோதரி கலகங்கள் உண்டாகாமல் சற்று கவனமுடன் இருக்கவும். முன்கோபத்தை சற்று குறைத்தால் அனைத்து காரியங்களும் வெற்றியாகும். வியாபாரத்தில் சற்று சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் நன்றாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்திற்காக இதுவரை செலவு செய்து வந்திருந்த நேரங்களெல்லாம் மாறி சற்று ஆரோக்கிய நிலையில் சற்று முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் குரு உங்களுக்கு பூமி லாபம், தனலாபம், வியாபார லாபம் உங்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்தில் புதன் வியாபார சம்பந்தமாக சற்று வெளிநாடு வெளியூர் செல்லும் வாய்ப்புகளும் வந்து சேரும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கெல்லாம் இன்று கல்வி மேன்மை உண்டாகும். அதற்காக கல்வி சம்பந்தமாக தொழில் வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து சேரும். 5ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன். சூரியன் 5ஆம் இடத்தில் இருப்பது பயணங்களில் வெற்றி உண்டாகும். நீங்கள் அனைத்து காரியத்திலும் முதன்மையாக நின்று அனைத்தையும் நன்றாக சமாளித்து அதையெல்லாம் வெற்றி பாதையில் கொண்டு செல்வீர்கள். அலுவலக பணிகள் சிறப்பானதாகவே இருக்கும். அனைத்திலும் வெற்றி உண்டாகும். இன்று நினைத்த காரியங்கள் யாவும் மங்களமாகவே நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பங்கேற்பதற்காக பெரியவர்கள் வீட்டில் வந்து அழைப்பு விடுப்பார்கள் மற்றும் சுப செய்திகள் உங்களது வீட்டில் உருவாகும். அதற்கான தேதிகள் நிச்சயிக்கப்படும். தடங்கலான காரியங்கள் யாவும் உங்களுக்கு தடங்கலின்றி நடக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் சற்று விலகும். வியாபாரத்தில் சற்று லாபங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரை சற்று வியாபார தடங்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த தடங்கள் நீங்கி மனதுக்கு நிம்மதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் சில காரியங்கள் தடைபட்டு பின் சரியாகும். பிறரால் சற்றே மனசங்கடம் கொள்வீர்கள். கோபத்தை சற்று குறைப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். சில காரியங்கள் சற்று தாமதமாகவே நடக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகளுக்காகவோ அல்லது வீடு கட்டுவதோ அல்லது வீட்டு புண்ணியார்ச்சனை மற்றும் திருமணம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சில வரவு செலவுகள், சில பொருள்கள் வாங்குவதால் இது போன்ற உங்களுக்கு விரைய செலவுகளும் சுப செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். வரவும் அதிகமாகவே இருக்கும். செலவுகளும் அதைவிட அதிகமாகவே உங்களுக்கு வந்து சேரும். 3ஆம் இடத்தில் புதன். சகோதர கலகம் மறைந்துவிடும். சகோதரர்களால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறி குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். பிரிந்து போன சகோதரர்கள்
குடும்ப உறவினர்களுடன் வந்து ஒன்று சேருவார்கள். வெகு காலத்திற்கு முன் பிரிந்து போனவர்கள் என்றாலும் சகோதரர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும். கல்வியில் மேன்மையுண்டு. வியாபாரத்தில் வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்தில் புதன். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் வியாபாரத்தில் வெற்றிகள் அதிகமாக இருக்கும். கல்வியில் மேன்மை உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணம் அல்லது வெளிநாடில் சென்று படிக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக உத்தியோக ரீதியாக நீங்கள் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அயல் நாட்டு வேலை என்றாலும் சரி, உள்நாட்டு வேலை என்றாலும் சரி, நினைத்த இடத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும். வீடு தேடி வரும் என்று சொல்வார்களே, அதுபோல உங்களது வெற்றி வாய்ப்பு உங்களது வீடு தேடி வரும். போட்டி, பந்தயம் போன்றவைகளில் வெற்றி பெறுவீர்கள். பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று இருப்பதால் சிறப்பாக இருக்கும். கால் பிரச்சனைகள் சற்று ஒரு வருடமாக அலட்டிக் கொண்டிருந்தது. தோல் வியாதி, காலில் சற்று கருப்பு, இது போன்ற சரும பிரச்சனைகளால் நீங்கள் சற்று சிரமம் கொண்டிருப்பீர்கள். அதெல்லாம் நீங்கி போய்விடும். போன வருடமே அஷ்டம சனி உங்களுக்கு மாறியதால் சரும வியாதிகள், தோல் பிரச்சனைகள், கால்களில் அங்கங்கே சிறு புண்கள், சுகர்னால் ஏற்பட்ட புண்கள், இதனாலெல்லாம் ரொம்ப பாதிப்படைந்திருப்பீர்கள். அவை யாவும் தீர்ந்துவிடும். வியாபாரத்தில் செழிப்பாக இருக்கும். வியாபார வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். சென்ற இடத்திலெல்லாம் வெற்றி பெறுவீர்கள். புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்க இருப்பவர்களுக்கெல்லாம் யோகமான சிறப்பான காலமே. புது வியாபாரத்தில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் நிறையும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். இதுவரை எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளிலும் சுப காரியங்களிலும் பங்கு பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப செய்தி வந்து சேரும். பெரியவர்களால் மனமகிழ்ச்சி நிறையும். திடீர் தனவரவு ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் நன்மையுண்டு. எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் உருவாகும். திருமண தடை அகலும். தொழிலில் வியாபாரத்தில் வெற்றியும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். வியாபார நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணங்களால் நன்மைகளும் தனவரவும் உங்களுக்கு அதிகமாகும். கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது ராசியில் புதன் வலுவாக இருப்பதால் கல்வியிலும் சரி, தொழிலிலும் சரி, இரும்பு சம்பந்தமாக மற்றும் கல்வி சம்பந்தமாக கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கும் உங்களுக்கு அதனால் மிகுந்த பலன்களும் சிறப்பும் மேன்மையும் உண்டாகும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். வியாபார நிமித்தம் அயல்நாடு செல்வீர்கள். இதுவரை அயல்நாடே செல்லாதவர்களுக்கு கூட இந்த அருமையான வாய்ப்பு உங்களுக்கு தொழில் நிமித்தம் உண்டாகும். புதிதாக வேலை வாய்ப்பு வந்து சேரும். குடும்பத்தில் மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த சிரமங்கள் மாறி மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் இணைவதால் தனஸ்தானத்தில் உங்களுக்கு தனலாபம், தனநேட்டம் உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். திடீர் பணவரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். சுப செலவுகள் அதிகமாகும். வீடு கட்டலாம் என்று எண்ணி தள்ளி போட்டு இருந்தாலும் அது தடங்கலாக இருந்தவர்களுக்கெல்லாம் அதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேரும்.
வீடு கட்டி பால் காய்க்கும் சுப நிகழ்ச்சியும் நடக்கும். அல்லது வீடு கட்ட நீங்கள் முடிவு எடுத்து அதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். புதிய வாகனம் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறையும். சகோதரர் வழி உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். தொழிலில் லாபமும் வெற்றியும் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி கொள்வீர்கள். பெண்களால் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். லாபம் என்றால் பெண்கள் தொழில், உங்கள் வீட்டில் தொழில் செய்பவர்களாக இருக்கலாம். அல்லது அவர்கள் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் அனுப்பலாம். சொந்த தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் மிகுந்த லாபம் உள்ளதாக இருக்கும். ஆண்களுக்கு அதனால் மனைவி வழி தன லாபம் அவர்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் மன வருத்தம் சற்று இருந்தாலும் அதையெல்லாம் தரணம் செய்வீர்கள். குடும்பத்தில் பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். வியாபாரம் செழிக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். சிறப்பாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சூரியன் சுக்கிரன், உங்களது ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே வலுவாக ஆட்சி பெற்றிருப்பதால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். அவரவரது வீட்டில் இருந்தாலே அதிர்ஷ்டம் என்பார்கள். அதுபோல சிம்மத்தில் உள்ள ராசி அதிபதி சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனுடன் இணைந்து மிகுந்த பலனை அள்ளித்தரப்போகிறார். அவரவர் வீட்டில் இருப்பது போலவே உங்களுக்கும் தொழிலில் புதிய பதவி வந்து சேரும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் மாறும். உங்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் நிச்சயமாக நடக்கும். தனது வீட்டில் தான் ஆட்சி செய்வது போல அலுவலகத்தில் பெரிய பதவியில் நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். தனபலன் அதிகமாகவே இருக்கும். பண பலத்துடன் அதிகாரமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். செல்வ செழிப்பு பெறுவீர்கள். வியாபாரத்தில் இதுவரை அனுபவித்து வந்த அந்த சங்கடங்கள் யாவும் உங்களுக்கு மாறிவிடும். தொழிலாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமாக நடக்கும். திடீர் தனவரவு, தன லாபம் உங்களுக்கு உண்டு. வியாபார நிமித்தம் அயல்நாடு செல்வீர்கள். அயல் நாட்டு வாய்ப்புகளும் அயல் நாட்டு வரவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய முதலாளியாக இருந்து நீங்கள் அதிகாரத்தில் அனைவருக்கும் வேலை கொடுக்கலாம். அல்லது புதிய தொழில், உணவு தொழில் அல்லது அதற்கு தகுந்த தொழில் நீங்கள் தொடங்குவீர்கள். உணவு சம்பந்தமான, விவசாய சம்பந்தமாக, உணவுப் பொருள்கள் சம்பந்தமாக, விவசாய விளைபொருள்கள் சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக எல்லாம் உங்களுக்கு அதிக லாபம் உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சியும் லாபமும் அதிகமாகும். தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். சிறப்பான பலன்கள் குடும்பத்தில் உண்டாகும். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. எண்ணியது நிறைவேறும். இதுவரை நடக்காத காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கப் போகிறது. சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் வலுவாக இருப்பதால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மற்றும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் உங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்து போடும் சூழ்நிலை உருவாகும். அது பாக்கியமாக இருக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். கட்டட சம்பந்தமான தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தனலாபமும் செல்வமும் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் குழந்தைகளுடன் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் பயப்பட தேவையில்லை. சற்றே கோபத்தை குறைத்து கொண்டு மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களில் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. வங்கி பணிகளில் சற்று கவனமாக இருக்கவும். பண பரிவர்த்தனை போன்றவற்றிலெல்லாம் ஈடுபட வேண்டாம். தவிர்க்க முடியாத காரணத்தால் அது தேவைப்படும் எனில் நீங்கள் கவனமாக பணத்தை கையாளுவது நல்லது. வேண்டுமென்றே பணம் சற்று காணாமல் போகலாம். தேவையில்லாமல் பொய் புகார்கள் உங்கள் மேல் வரலாம். பணத்திற்காக சற்று பிரச்சனைகள் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலேயோ நிகழலாம்.
கடன் தொல்லையால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். கடன் தீர கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லை அதிகமாகவே இருந்து அதனால் சற்று பாதிப்பும் மன உளைச்சலும் உங்களுக்கு உண்டாகும். மனைவியால் சற்று சிரமம் கொள்வீர்கள். பிள்ளைகள் வழியும் நீங்கள் மனசஞ்சலம் கொள்வீர்கள். தொழில் செய்யும் இடத்தில் நீங்கள் இன்று நிம்மதி இழந்து காணப்படுவீர்கள். எனினும் கவலை வேண்டால், எதிலும் சற்று கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத விஷயத்திலும் சரி, நண்பர்கள் விஷயத்திலும் சரி, இன்றும் நாளையும் எதற்கும் நீங்கள் கவலைப்படாமல் யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் இருந்தால் எல்லாம் சுபமாகும். வியாபாரத்தில் சற்று பரவாயில்லாமல் போகும். தொழிலில் சற்று பிரச்சனை இல்லை. இதற்கும் தொழிலில் சற்று கவனமாக இருப்பதும், வியாபார நிமித்தம் வெளியூர் பயணங்களை சற்று தவிர்ப்பதும் நல்லது. தேவையில்லாத விதண்டாவாதம் வேண்டாம். போட்டி பந்தயங்கள் தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத பணத்தை செலவழிப்பதும் சற்று கவனத்தில் கொள்ளவும். பொருள்கள் காணாமல் போவதோ அல்லது மறைத்து வைத்துவிட்டு அதை உங்கள் மேல் பழி கூறுவது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். எதிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. வீட்டில் மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ கோபத்தை காமிக்க வேண்டாம். வெளியிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, தன் கீழ் வேலை செய்பவர்களிடமோ அல்லது பெரிய அதிகாரிகளிடமோ மற்றும் பெண்களிடமோ சற்று கவனமாக நடந்து கொள்வது இன்றும் நாளையும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். அமைதியாக இருந்து ஆலய தரிசனம் செய்வீர் அல்லது வீட்டிலேயே சற்று அமைதி காக்கவும். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கி சற்று அமைதியாக இருப்பது இன்று உங்களுக்கு நன்மை செய்யும். துலாம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுக்கு இன்று நல்ல பலன்கள் வந்து சேரும். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். லாபஸ்தானம் வலுவாக இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறது. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த நபர் உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவுவார். திடீர் தனலாபம் பிள்ளைகளால் உண்டாகும். வீடு கட்டும் தொழில் சிறப்பாக பூர்த்தி செய்து அதற்கான சுப நிகழ்ச்சிக்கான தேதியை குறித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தாருடன் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வந்து சுப நிகழ்ச்சிக்கான தேதியை குறித்துவிட்டு செல்வார்கள். நீங்கள் முன்னின்று நடத்தும் நிகழ்ச்சியும் நடக்கும். உங்களது வாழ்வில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். இதுவரை நடக்காது என்று நினைத்த காரியம் உங்களது வாழ்வில் நடக்கப் போகிறது. குழந்தைகளால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். வியாபாரத்தில் தொழிலில் இருந்து வந்த தொய்வுகள் மாறும். பொருளாதாரம் சீராகும். ஆரோக்கிய நிலை நன்றாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பெண்களால் சற்று சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தருணம் செய்வீர்கள். வீட்டிற்கு உங்களுக்கு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி ராஜ மரியாதை கிடைக்கும். செல்லுமிடமெல்லாம் உங்களுக்கு சற்று சிறப்பாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்களும் உதவிகளும் உங்களை வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, மனமகிழும் நாளாக உங்களுக்கு இருக்கும். நினைத்த பலன் உங்களை வந்து சேரும். 7ல் ராசி அதிபதி செவ்வாய் குரு சிறப்பான பலனை தருவார். இதுவரை வேலை இல்லையே என்று ஏங்கி இருந்தவர்களுக்கெல்லாம் நிரந்தரமான வேலை கிடைக்கும். அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அயல் நாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, படிப்பிற்கு தகுந்த தொழில் பார்க்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவீர்கள். வீட்டில் இதுவரை உங்களுக்கு கெட்ட பெயர் இருந்திருப்பதெல்லாம் மாறி வீட்டில் செல்ல பிள்ளையாகவும் உங்களை மதித்து உங்களுக்கு ராஜ மரியாதை செய்து உங்களை வழி அனுப்புவார்கள். ஏனென்றால் நீங்கள் கை நிறைய சம்பாதிக்க போகும் நிலை உங்களுக்கு உருவாவதால் உங்களை மதிப்பும் மரியாதையுடனும் அனைவரும் பாராட்டி மகிழ்வார்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன் உண்டாகும். நினைத்தது நிறைவேறும். இதுவரை வாகனம் இல்லையே என்று தவித்து இருந்தவர்களுக்கெல்லாம் வாகனம் வாங்கும் சூழ்நிலை உருவாகும்.
வாகனம் இருப்பவர்களுக்கு புதிதாக மீண்டும் ஒரு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். கட்டடப் பணிகள் தாமதமாக நடைபெற்று கொண்டிருந்ததெல்லாம் விரைவாக நடைபெற்று வீட்டிற்கு புண்ணியார்ஜனை நடத்தும். அதாவது பால் காய்க்க சுபசெய்தி குறிப்பீர்கள். வீட்டுப் பணிகள் மற்றும் கட்டட வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். நீங்கள் வீடு வைப்பவர் என்றால் உங்களது இதுவரை தடங்கல்கள் யாவும் மாறி வீட்டிற்கு சுபசெய்தி சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அந்த பத்திரிகையை அடித்து ஊரையே கூப்பிட்டு நீங்கள் மகிழ்ச்சியுடன் அதை கொண்டாடி மகிழ்வீர்கள். உறவினர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிறையும். திருமணம் இதுவரை நடக்காதவர்களுக்கெல்லாம் திருமண தேதி குறிக்கப்படும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். விரைவில் திருமண தேதி குறித்து மனைவி வீட்டிற்கு வந்து சேரும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். குழந்தை இல்லையே என்று இயங்குபவர்களுக்கெல்லாம் இறைவனின் அருளால், அந்த முருகனின் அருளால் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான வழிபாடு செய்து வைத்திருப்பவர்களெல்லாம் அந்த வழிபாடுகளை விரைவாக நிறைவேற்றும் யோகமும் வந்து சேரும். குடும்பத்தில் பெரியவர்களால் உங்களுக்கு பாராட்டுதல்களும் மனமகிழ்ச்சியும், அவர்கள் சந்தோஷமே உங்களது சந்தோஷமாக இருக்கும்போது நீங்களும் மகிழ்ந்து அவர்களையும் மனமகிழ்ச்சியுடன் இருக்க செய்வீர்கள். உங்களது வாழ்வில் இனிமையான நாளாக இருக்கும். நினைத்தது நிறைவேறும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். எண்ணியது நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, செல்வாக்கு, புகழ், பாராட்டு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல பெயர் வந்து சேரும். இதுவரை மன வருத்தத்துடன் இருந்த உங்களுக்கு அந்த வருத்தம் நீங்கி சுப பலன்கள் வந்து சேரும். உங்களது வாழ்க்கையில் திடீர் ஆதாயமும் நல்ல பெயர்களும் பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பலன் உங்களை வந்து சேரும். ஒரு சிலருக்கு பெரிய பதவி கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் நீங்கி மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பண விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் நீங்கி மனமகிழ்ச்சி கொள்ளும் நிலை ஏற்படும். தொழில் ஸ்தானத்தில் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பிறரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இவை யாவும் நீங்கி மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே உங்களுக்கு இருக்கும். தசமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் உங்களுக்கு எதிர்பார்த்த பலனுடன் தனவரவு அதிகமாகவே கிடைக்கும். ராஜ மரியாதை கிடைக்கும். செல்லுமிடமெல்லாம் புகழும் பாராட்டும் உங்களை வந்து சேரும். திடீர் அயல் நாட்டிற்கு செல்லும் யோகமும் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பும் தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகளும் வளர்ச்சியும் மேன்மையும் தன உதவியும் கிட்டும். இதுவரை சங்கடமான சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு கூட அவர்களுக்கு தொழில்ஸ்தானம் வலுவாக உள்ளதால், சூரியனுடன் சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உங்களை வந்து சேரும். கடன் தொல்லைகள் யாவும் சற்று நீங்கி போகும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணியது நிறைவேறும். நினைத்த நபர் உங்களுக்கு வந்து உதவுவார். இதுவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்காமல் இருந்திருக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நேரமும் நெருங்குகிறது. சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் தேதி குறிப்பீர்கள். வீடு கட்டும் தொழில் சிறப்பாக இருக்கும். தொழில்ஸ்தானம் நன்றாகவே இருக்கும். வலுப்பெற்று இருப்பதால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் வியாபார வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பெண்களுக்கு சிறப்பான பலனை இந்த நாள் உங்களுக்கு அளிக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு இன்று அமையும். மகர ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் சந்திரன். தாயாருக்காக சற்று போராட்டமே நடக்கும். தாயாரின் ஆரோக்கிய நிலையில் சற்று கவனம் தேவை.
எட்டாம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்தில் இடப்பெயர்ச்சி ஆவதால் சற்று உடல் உபாதைகள் உங்களுக்கு அலட்டும். உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கோ அல்லது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ, இந்த ராசியில் உள்ள மகர ராசியில் உள்ளவர்களுக்கு இன்று மனைவி வழி நீங்கள் சற்று சிரமம் கொள்வீர்கள். ஆரோக்கிய நிலையில் சற்று கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். தொழில்கள் நன்றாக இருக்கும். தொழில் வளர்ச்சியும் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் இருப்பதால் தந்தை வழி உங்களுக்கு ஆதாயம் பெறுவீர்கள். தந்தையால் ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் மாறி தந்தை வழி சொத்து உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நில சம்பந்தமான ஏற்பட்ட தகராறுகள் நீங்கி அதற்கான வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். சட்ட பிரச்சனைகள் தீரும். நிலம் உங்களுக்கு சொந்தமாகும். அந்த நிலத்திற்காக எதிர்த்து நின்றவர்கள் கூட சற்று இடம் மாற்றி தந்து உங்களுக்கு அனுகூலமான பலனை தருவார்கள். கேஸ் வழக்குகள் சாதகமாகும். நினைத்தது நிறைவேறும். கடன் தொல்லைகள் சற்று தீரும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தாருடன் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருப்பதால் நீங்கள் நினைத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சந்திரன். சற்றே கவலைகள் உங்களை அலட்டும். இட விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று வலுவாகவே இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் தரணம் செய்வீர்கள். சகோதர கலகம் சற்று உண்டாகும். இடம் விஷயமாக சகோதர கலகம் உங்களுக்கு வந்து சேரும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் குரு. பலன்கள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு தாயால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். பூமி சம்பந்தமாக சகோதரர்களுக்கு, இளைய சகோதரர்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் அதனால் நீங்கள் மன வருத்தம் கொள்வீர்கள். தனது உறவினர்களே, அதாவது தாய் வழி சொந்தங்களே தனக்கு விபரீதமாக இருக்கிறார்களே, தனக்கு அனுகூலமாக இல்லையே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். 6ஆம் இடத்தில் புதன். கடன் தொல்லையால் சற்று சிரமம் இருந்தது. அதற்கான நண்பர்கள் வழி உதவியுடன் அதை தரணம் செய்வீர்கள். கட்டட சம்பந்தமான தொழில்கள் லாபகரமாகும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று நீங்கும். சட்ட பிரச்சனைகளால் சற்று கவலைகள் கொள்வீர்கள். எனினும் அது சாதகமான பலனை உங்களுக்கு தரும். விவசாய விளைபொருள்களால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் தனவரவு, தன லாபம் உங்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன். மனைவிக்கு திடீர் யோகம் வந்து சேரும். மனைவிக்கு புதிய பதவி அல்லது பதவியில் இருப்பவர்கள் என்றால் அவர்களது அதிகாரம் ஓங்கும். பதவி மாற்றம் அல்லது இடமாற்றம் உண்டாகும். ப்ரமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நினைத்த இடத்திற்கு அவர்கள் வருவார்கள். அதாவது தூர இடத்தில் வேலை பார்ப்பவர் என்றால், வெளியூரில் உங்களை விட்டு பிரிந்து வாழும் மனைவி என்றால் அவர்கள் உங்களது இடத்தில் அல்லது உங்களுடன் வந்து சேரும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். தனவரவும் அதிர்ஷ்டமும் அதிகமாக இருக்கும். உங்களது சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உங்களை மதித்து சில பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். நீங்கள் அந்த பொறுப்புகளை கவனமாக வகிப்பது உங்களுக்கு சிறப்பான பாராட்டுகளையும் மதிப்பையும் பெற்றுத்தரும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்வீர்கள். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் உருவாகும். வேலையில்லாமல் சிரமப்படும் மாணவ செல்வங்களுக்கோ அல்லது வேலையில்லாத பட்டதாரிகளுக்கோ புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழிலுக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் அந்த சுபசெய்தி வந்து சேரும். தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி வியாபாரத்தில் தனலாபம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். ஒரு சிலருக்கு தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் கட்டிடத்துறையில், பூமி சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமாக, கால்நடைகள் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, விளைபொருள் சம்பந்தமாக
உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தாருடன் உறவினர்களுடன் இருந்து வந்த பகைகள் சற்று மாறும். நினைத்தது உங்களுக்கு நிறைவேறும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இதுவரை திருமணம் ஆகாமல் தடை பெற்று வெகு நாட்களாக வெகு வருடமாக திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த சுப செய்தி வந்து சேரும். திருமண தடை விலகும். குழந்தை இல்லையே என்று ஏங்குபவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியமும் உருவாகும். தொழிலில் லாபமும் மேன்மையும் பெறுவீர்கள். திடீர் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லும் யோகமும் அதனால் உங்களுக்கு நன்மையும் லாபமும் உண்டாகும். புதிய அன்பர்களை சந்திப்பதன் மூலம் புதிய ஒப்பந்தம் செய்வீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே உங்களுக்கு இருக்கும். மீனராசி அன்பர்களே, சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்தில் சந்திரன், வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். 2இல் சந்திரன் இருந்தால் சற்றே மனசஞ்சலம் கொள்வீர்கள். மன தடுமாற்றம் உண்டாகும். எனினும் சிறப்பாகவே இருக்கும். இதுவரை பணம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஏதாவது விதத்தில் அந்த பணம் உங்களை வந்து சேரும். எதிர்பாராத பணம் உங்களை வந்தடையும். திடீர் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். காவல்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் இனிப்பான செய்தியும் வந்து சேரும். குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள் அல்லது உங்களது வீட்டிலேயே சுப செய்தி நடப்பதற்காக தேதி குறிக்கப்படும். பெண் பிள்ளைகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். பெண் பிள்ளையால் சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கும். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். தாராளமான பணவரவும் உங்களுக்கு உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள், பரிசுகள் வந்து சேரும். போட்டி பொறாமைகள் மறையும். போட்டியில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பதவி உயர்வு உண்டாகும். திடீர் தனலாபம் உண்டு. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் நீங்கிவிடும். தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சட்டத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு புதிய அனுகூலமான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நினைக்காத நேரத்தில் உங்களுக்கு உதவ ஒருவர் முன் வருவார். பெண்களுக்கு அனுகூலமான காலமாக இருக்கும். கணவனால் ஏற்பட்ட சிரமங்கள் மாறிவிடும். மனைவியால் ஏற்பட்ட சிரமங்கள் ஆண்களுக்கு மாறிவிடும். மனைவியால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு சிறப்பான காலமாக இன்று இருக்கும். இனி வரும் காலங்களும் சிறப்பானதாகவே இருக்கும். புதிய தொழில் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் வெளிநாட்டு பயணம் உண்டாகும். கல்விக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். நினைத்த காரியம் தடங்கலின்றி உங்களுக்கு நடக்கும். தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். வியாபாரம் செழிக்கும். தொழில் வளர்ச்சி மேன்மை பெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.